ஹாய் வணக்கம். நான் உங்கள் செல்வி வந்தாச்சு. நம்ம பேட்டைன்னு வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. பாருங்களேன், நான் தூத்து தொளிச்சு கோலம் போட்டுட்டு வர்றதுக்குள்ளே நம்ம பேட்டையும் வீட்டுக்குள்ளே வந்துட்டான். வீட்டுக்குள்ளே வந்துட்டு கிச்சன் வர வந்து என்னடா இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு போகிறான். நான் காலையிலே வெந்திச்சு வீட்டுக்கு எப்போயுமே அவங்கள நான் திறந்து விடுவேன். அவங்க ரோட்டில் போய் ஒரு வாக்கிங் போயிட்டு தான் வருவாங்க. அதே போல் இன்றைக்கி திறந்து விட்ட உடனே வீட்டுக்குள்ளே போய் கிச்சனில் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா உருட்டிக்கிட்டு இருக்கான். அப்படியே அவங்க 2 பேரும் வெளியவே நிற்கிறாங்க. இவன் வந்து கிச்சனுக்குள்ளேருந்து ஹால் வர என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்து என்ன இருந்தாலுமே எடுத்துன்ட்டு போயிடுவான். பன்னு கேக்கு எது இருந்தாலுமே அவன் பாட்டில் எடுத்துட்டுருவான். தின்னுட்டு அவன் பாட்டில் சொகுசாக வீட்டுக்குள்ளே வந்து படுத்து கிடப்பான். ஃபேன் காற்றுன்னு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த குளிர்ந்த தரையில் படுக்கிறதுக்கு அவனுக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம். ஏன்னா அவன் எப்போயுமே வீட்டுக்குள்ளே தான் இருந்தான். இவங்க 2 பேரும் வெளியவே நிற்கிறாங்க. வீட்டுக்குள்ளே வரவா வேண்டாமா அப்படின்னு. நான் சத்தம் போட்ட உடனே அப்படி வெளியே நின்றுக்கிட்டே நிற்கிறாங்க. இவங்கெல்லாம் எப்போவுமே இப்படி தான் செய்வாங்க. வீட்டை விட்டு யார் எப்போ வெளியே போவான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வெளியே போகணுன்னு அவங்க வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. வீட்டுக்குள்ளே வந்து அப்படியே படுத்துருவாங்க. படுத்து கிடந்து அப்படியே சொகுசாக அந்த பாருங்களேன் நம்ம வேட்டையனை எவ்வளோ சொகுசாக படுக்கிறான் அப்படின்னு. அவனுக்கு வந்து இப்படி சொகுசாக படுக்கிறது ரொம்ப பிடிக்கும். நம்ம சேக்கன் கொடு அப்படின்னோடனே அவன் காலை தூக்கி நம்ம கையில் தருவான். அவனை கொஞ்சிக்கிட்டே இருந்தால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மக்கிட்ட விளாண்டுக்கிட்டே இருப்பான். நம்ம கொஞ்சாட்ட நம்மளை எங்கே போனாலும் வந்தாலும் பார்த்துக்கிட்டே இருப்பான். இதே இது நம்ம ரியா குட்டி இருந்தால் நம்ம வேட்டையனை வீட்டுக்குள்ளே விட்டுருக்கவே மாட்டா. அவள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி வீட்டை 2ஆக்கியிருப்பா. அவள் இல்லைன்னொன்னே இவன் வீட்டுக்குள்ளே வந்து படுத்து கிடக்கான். அவளை கொண்டு பண்ணையில் விட்டாச்சு. பண்ணையில் விட்ட உடனே அவள் அங்கே சொகுசாக தான் இருக்கா, பத்திரமா தான் இருக்கா. அவள் எப்போயுமே வந்து ரொம்ப பம்பு பண்ணிக்கிட்டு இருக்கா. அதனால தான் அவளை ஓயாமல் கொண்டு பண்ணையில் கொண்டு விட வேண்டியிருக்கு. வேட்டையை வந்து பம்பே பண்ண மாட்டான். அவன் பாட்டில் வருவான். வீட்டுக்குள்ளே வந்து சொகுசாக படுத்து சொகுசாக விளாண்டுக்கிட்டே இருப்பான். நம்மளுக்கு அது பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும். நம்ம பக்கத்தில் இருந்தோம்னா நம்மளை வந்து நோண்டி நொங்கு எடுத்துகிட்டு போயிடும். என் பையெல்லாம் பக்கத்தில் இருந்தால் அவன் மடியில் தான் படுக்கும், தரையில் படுக்கவே செய்யாது. அப்படி தான் நம்ம வேட்டையும் இருப்பான். எப்படியோ அவன் குட்டி பிள்ளையிலேருந்து நம்ம வீட்டுக்குள்ளே பாசமாக வளர்த்ததுனால அவன் நம்ம வீட்டுக்குள்ளே வர ரொம்ப ஆசைப்படுறான். என்ன செய்கிறது, நீங்களும் நாய் வளர்த்துருப்பீங்க. நீங்கள்லாம் நாயை வீட்டுக்குள்ளே வச்சுருப்பீங்களா வெளியே வச்சுருப்பீங்களான்னு கண்டிப்பாக கமெண்ட்